வேற மாதிரி காட்சி கொடுக்குது. கருவன்றான் ராஜா ராஜான்னு சொல்லுவாங்க. வணக்கம் மக்களை, உங்களுக்கு தெரிஞ்சது நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சலங்காவலை தொழில் போயிருக்கோம். சலங்காவலை இறால்னு சொல்லுவாங்க, இறால்னு சொல்லுவாங்க. அந்த இறால் வலைக்கு எப்படி தொழிலுக்கு போகிறோம், எத்தனை பேர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் கடலுக்கு போகிறோம். 2 பேர் போய் எந்த டைமில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு 5 மணி டு ஒரு 4 மணிக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி வருவோம். வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த இறால் மீன் எடுக்கிற இடம்னு சொல்லுவோம். அதாவது ஒசரம் சேருன்னு சொல்லுவாங்க. அந்த ஒசர சேத்துல அதில் வந்து ஒசரத்துக்கும் கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா அழுங்கினப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. கடலுக்குள்ளேயுமே மண் வகையில் ஒவ்வொரு மண் வகை இருக்குது. அந்த மண் வகையில் தான் இறால் கிடைக்கும். இப்போ அந்த இறால் வலை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு ஐஸ் பாக்ஸு, 2 பேர், கொஞ்சம் பழைய சாப்பாடு இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ போய் எப்படி அந்த வலையெல்லாம் இறக்குறோம், எப்படிலாம் தொழில் பார்க்குறோம் அப்படின்றத நம்ம புதுசாக பார்ப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த தொழிலில் என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா ஒரு நாள் பார்க்குற தொழிலை உங்களுக்கு சிம்பிளாக வெறும் 10 நிமிஷத்தில் நான் சொல்கிற மாதிரி தான் போடுறேன் வீடியோவை. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எப்படி இப்போ ஓடுறோம், வலை இறக்குறோம் அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா லம்பாடி, இதோட சவுண்டே ஹெவியாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த லம்பாடி இன்ஜினோட நாங்கள் சவுண்டோட தான் தொழில் பார்க்க முடியும். போட்டு நம்மளுக்கு பக்கத்துலேயும் போட் நிறையா ஓடி வலை போடுறதுக்காக ஓடிட்டுருக்காங்க. அவங்க கூடயும் நம்மளும் ஓடி இந்த வலையை எப்படி இறக்குறோம் அப்படின்றத பார்ப்போம். இது சலங்காவலை. இதில் எப்படி இறால் மாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 கன்று இருக்கும். அந்தாண்ட சைடு ஒரு கன்று, இந்தாண்ட சைடு பெரிய கன்று, நடுவில் சின்ன கன்று. இந்த சின்ன கண்ணில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இறால் போய் பார்த்தீங்கன்னா இந்த போத்து கண்ணுக்கும் இந்த போத்து கண்ணுக்கும் இப்படி போய் விழுவும். இப்படி விழுவுறப்ப அது ஒரு பை மாதிரி, இந்த சின்ன ஒரு கல் மாட்டினா கூட இதிலேருந்து தட்டிட்டு போக முடியாது. அந்தளவுக்கு சின்ன கன்று, ஒரு நல்ல ஒரு 37, 38 அந்த பாயிண்ட்டுக்குள்ளே உள்ள வலை தான். இதில் போய் இப்படி சுற்றிக்கிறப்ப அந்த இறால் வந்து தட்டிட்டு போக முடியாது. இந்த மாதிரி தான் இறால் வலையில் இறாலும் பிடிச்சிட்டு இருப்போம். ஒடியாந்துட்டே இருந்தோம். சன்லைட் அப்படியே தண்ணியிலேருந்து அழகாக கிளம்புது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. கடல்லேருந்து அந்த சன்லைட்டை பார்க்குறதுக்கே ஒரு வேறு லெவல் ஃபீல்டு கொடுக்கும். அந்த மேகத்துக்கும் அந்த சன்லைட்டுக்கும் அந்த கடலுக்கும் அவ்வளோ ஒரு அழகான ஃபீல்டை கொடுக்குது. அது சுற்றி மேகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே இங்கே பக்கம் பார்த்தோன்னா அப்படியே சன்லைட் கிளம்புது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த வலை போடுற இடத்துக்கு நம்ம வந்தாச்சுங்க. இப்போ அந்த வலையை எப்படி போடுறோம் அப்படின்றத பாருங்கள். இதை வந்து நம்ம நாட்டுன்னு சொல்லுவோம். சில ஏரியாவில் கொடின்னு சொல்லுவாங்க, சில ஏரியா நாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாங்கள் போனது 2 பேர் தொழிலுக்கு போனதுனால இந்த வலைகள்லாம் வந்து விலங்க பற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். அதாவது வலையை தெளிவாக குண்டு தனியாகவும், கட்டையை தனியாகவும், மிதப்பு தன்மையை தனியாகவும், வெயிட் உள்ள தன்மையை தனியாகவும் பற்றி வைப்பாங்க. அது பற்றி வைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்து அந்த பற்றி வைக்காமலே ஒரு ஆள் நம்ம ஏன்னா 2 பேர் கடலுக்கு போகிறதுனால ஒரு ஆள் டிரைவிங்லையும் ஒரு ஆள் வந்து அந்த வலையையும் இறக்கிட்டு இப்போ எப்படி இறக்குறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா சலங்காவலைன்றது வந்து கொஞ்சம் சின்ன வலை தான். மொத்தம் 2 செட்டிங் வலை வச்சுருப்போம். 2 செட்டிங் வலையில் ஒரு செட்டிங் வலையை முதல்ல வலையை இறக்கிட்டு அதில் வந்து கிடைக்கிற இறாலை பார்த்துட்டு இன்னொரு செட்டிங் வலையை இறக்கும். அது எப்படி அழகாக போகுது பாருங்களேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா வலை முடிஞ்சிருச்சு. இப்போ வலை முடிஞ்சோடனே அதில் ஒரு சின்ன கல் வச்சுருப்போம். அதாவது ஒரு 1/2 கிலோ சைஸில் ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோ சைஸில் ஒரு கல்லை தூக்கி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பாகம் 60 பாகம்னு சொல்லுவோம். நம்ம பாகன்றது ஒரு கை அளவு தான் நம்ம பாகம்னு சொல்லுவோம். அந்த பாக அளவு கயிறை அப்படியே ஃபுல்லாக இறக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரோப்பை சுமாராக இறக்கிட்டு ஒரு 30 பாகம் 40 பாகம் இறக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு அப்படியே இன்ஜினை வந்து ஒரு 1/2 ஸ்பீடு கம்மியாக, அதாவது ஒரு 2 ஸ்பீடு 1.5 ஸ்பீடு அளவு வச்சு அந்த போட்டில் வந்து அப்படியே ராடை அப்படி பிடிக்கிற மாதிரியே வச்சு கட்டிட்டாங்க. இப்போ யாருமே ராடு பிடிக்க தேவையில்லை, அது வாட்டில் பிடிச்சிட்டு வரும். அது ஸ்லோலியாக அது பாட்டு இழுத்துட்டு வரும். இந்த கயிறு அந்த வலையும் அப்படியே வந்து ஒரு வளைய ஷேப்பில் அப்படியே இழுத்துக்கிட்டே வரும். இதுதான் கான்செப்ட். இப்படி வலை இழுத்து முடித்து இந்த இப்படி போட்ட கேன் வந்து நம்ம ஒரு இப்போ ஒரு தெற்கு வடக்குன்னு சொல்லுவோம். நார்த் ஈஸ்ட்டில் நார்த்து சைடு போட்ட கேனு சவுத் சைடு வரணும். அப்படி வர்றப்போ தான் அந்த வலையை நாங்கள் எடுப்போம். அந்த டைம் தான் எடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இந்த இழுவ வலை இழுப்போம். சலங்கா வலைன்றதே வந்து இழுவ வலைன்ற வலை மாதிரி உள்ள வலை தான். ஒரு பக்கம் அளவு போட்டிருக்காங்க. அளவு போட்டு அளவு வளர்க்குறதையும் பார்க்கணும். இப்போ நான் சொன்னது அந்த சேரு ஒசரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான மீன்கள் கிடைக்கும். அப்போ வந்து இறாலுக்குன்னு தனியான ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் இறால் கிடைக்கும். அது மாதிரி தான் இப்போ கரெக்டாக 8 பாகத்தில் வரும். இப்போ ஒசரத்துக்கும் சேர்த்துக்கிட்ட வந்துடுச்சு. இப்போ ஒசரம் இதுக்கும் கரியாக தான் இருக்குது. இப்போ வலை இழுத்துட்டு வர வந்து அந்த ஒசரத்தில் வந்து ஏறும். கிளைமேட்டு போக போக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கடல் இன்றைக்கி அப்படியே ஒரு வேறு மாதிரி காட்சி கொடுக்குது. மேகம்லாம் அழகாக சின்ன சின்ன மேகமாக இருக்குது. மேலே நீல மேகம் கொடுத்துருக்கு. அதனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படின்னா மக்களே வலை பற்ற ஆரம்பிச்சாச்சு. வலை பற்றிட்டு போகிறோம். ஆள் ஒன்று வந்துட்டு பெரிய பெரிய இறால். மொரட்ரால். இப்படி இறால் பாட்டைக்கு 50 60 அப்படின்னு வந்துச்சுனாலே நம்மளுக்கு போதுமான அளவு இறால் வரும். இறால் நல்லா நெருக்கமாக இருக்கும். இறால் நண்டை விட இந்த எரிப்பூச்சி தான். இந்த எரிப்பூச்சி வந்தால் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வலையில் வந்தாலே தேக்கிறதுக்கு இதை எடுக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வலையில் இந்த மாதிரி இறால் வந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும். இன்னொன்று இறால் வந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய இறால், எல்லாமே பெரிய பெரிய இறால். இப்போ இந்த பாடு வலை இழுத்து முடியறதுக்கே கிட்டத்தட்ட
மணி வந்து 7:07 ஆயிடுச்சு. காலையில் கருக்கொல்ல 4 மணிக்கு வந்தது. ஒரு கருன்றால் வந்துருக்கு. இந்த இறால் வகையிலே ராஜா இறால் தான் கருவன்றால், ராஜா இறால்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாட்டைக்கு ஒரு 5, 6 இந்த மாதிரி பெரிய இறால் வந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும். இறால் மட்டும்தான் வருமானலாம் கேட்காதீங்க, மீன் வரும். கத்தலை பொடி மீன் சொல்லுவாங்க இந்த மீனை. இது வந்து நெடும்பொருவா. இறால் ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. இறால் மீன் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா மராதுபாடு வலை இறக்கியாச்சு. வலை இறக்கி இப்போ அதே மாதிரியே இழுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பத்தின வலையிலேருந்து இறால் மீன் இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இறால் மீன் எல்லாத்தையுமே எப்படி இப்போ கழிக்கிறோம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இறாலில் டேமேஜ் ஆகுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். இறால் எந்த வித டேமேஜுமே ஆகாது, வலையும் எந்த வித டேமேஜும் ஆகாமல் எப்படி பேர்த்து எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதுக்குள்ளே வந்து தான் போரால். இது சைஸான இறால். ஒரு 80 கவுண்டு 90 கவுண்டு இல்லாமல் ஒரு 70 கவுண்டு அந்த மாதிரி உள்ள இறால். இதுதான் 50 கவுண்டு நிற்கும். நான் சொன்ன மாதிரி தான், தண்ணி எடுத்தாலே அந்த இறால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் அழகாக எடுத்துடலாம். எந்த டேமேஜும் இல்லாமல், வலைக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் அப்படி எடுத்துகிட்டு வரலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா மீன் இறால் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கழிச்சிட்டு திருப்பி இதை மாதிரி பற்றி வச்சுருக்கிறத அப்படியே வலை இறக்கும். இப்படியே ஒரு பாடு 2 பாடுன்னு இல்லாமல் கணக்குக்கு ஒரு 3-4 பாடுக்கிட்ட நம்மளுக்கு போதுமான அளவு ஒரு ஆள் கிடைக்கிற மட்டும் வெயிட் பண்ணி அப்படியே வலையை போட்டு எடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு எவ்வளோ இறால் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்ப்போம். மொத்தமாக எவ்வளோ இறால் கிடச்சிருக்கு, நம்ம ஊர் கடற்கரையில் எப்படி இறால் விற்கிறாங்க, அதை எடுக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, மராதுபாடு நம்ம வலையிறக்கணும். மராதுபாடு வலையிறக்குமே நம்மளுக்கு இறால் அதிகமாகவே கிடச்சிருந்துச்சி. இப்போயுமே இறால் பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே கிட்ட அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி இறால் வர்றப்ப டைம் போகிறதே தெரியாது. நம்ம ஒரு 4 பாடு 3 பாடுன்னு சொல்கிறது வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ வந்து அந்த டைமே தெரியாது. அங்கே பாருங்கள், இறால் எல்லாமே பெரிய இறால், எல்லாமே 50 கவுண்டு 60 கவுண்டு அந்த மாதிரி இறால். கவுண்டுனா நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா 50 கவுண்டுனா 50 இறால் 1 கிலோ நிற்கும். அந்த மாதிரி தான் வந்து கவுண்டு கணக்கு சொல்லுவாங்க. 40 கவுண்டு 20 கவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த இறால்லாம் ஒரு 50 இறால் நின்றுச்சுன்னா 1 கிலோ நிற்குதுன்னா அதை நாங்கள் கவுண்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வலையிலையுமே மீன் இறால் அதிகமாக இப்போ வந்து 6 பாடு மொத்தமாக இழுத்தோம். 6 பாடுனா 6 தாட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு முதல் தாட்டி எப்படி வலை இறக்கணுமோ அதே மாதிரியே 6 தாட்டி வலை இறக்கி இழுத்து முடிச்சு இப்போ மணி எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். 3 மணி அளவில் இப்போ வந்து நாங்கள் கரையை போயிட்டுருக்கோம். மொத்தமாக இறால் கிடச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு. காமிக்கிறோம்.
மக்களே மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 20-25 கிலோ கிட்ட இறால் கிடச்சிருந்துச்சி. இப்போ நம்ம வந்து கரியை போயிட்டுருக்கோம். கரியை போகிறது அப்படின்னா என்னென்னு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கரியை மேலானா நாங்கள் கடல்னு சொல்லுவோம். கரியனா வந்து கரை இருக்கிற பகுதியை வந்து கரைன்னு சொல்லுவோம். அதுதான் நாங்கள் கரியை மேலா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை வந்து ஒரு சில பேர் கேட்குறீங்க, அதுக்காக இப்போ இந்த பதிவை சொல்கிறேன். இப்போ கரியை போயிட்ட பிறகு அந்த இறால் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பெரிய இறால், அதாவது ஒரு 50 கவுண்டு 40 கவுண்டு அந்த மாதிரி இறால் தனியாகவும், ஒரு 90 கவுண்டு 80 கவுண்டு இறால் தனியாகவும் பிரித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு அதை தட்டை வச்சு இப்போ இந்த இறாலை தூக்கிட்டு போய் நம்ம மச்சான் எடை போட போகிறாங்க. இது ஒரு பக்கம் மீன், மொத்தமாக ஒரு அரை சாக்கு அளவு மீன் கிடச்சிருந்துச்சி. புளிநண்டு, அப்புறம் குத்துவா, இந்த மாதிரி கலப்பான மீன்கள் கொஞ்சம் கிடச்சிருந்துச்சி. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.